பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கணும். நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய நாள் அப்படின்னே இந்த நாளை நம்ம பிரதோஷம்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரவர் நம்மளுடைய சிவபெருமான் இல்லையா? இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனியால கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையே போச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்து பாருங்களேன். சனீஸ்வர பகவானின் தாக்கத்தில் இருந்து சிவபெருமான் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தா போதுமா, இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு கேட்குது. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அவரை நான் எப்படிலாம் வழிபாடு செய்யலாம், என்னால முடிஞ்சா நான் விரதத்தை பண்ணலாமா, விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து அன்று பிரதோஷம் அன்று மாலை 4:30 6 மணிக்குள்ள சிவாலயங்களில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில நீங்க கலந்துக்கலாம். எப்படி நான் விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனிக்கிழமை அன்று காலையில எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். ஏன்னா சனிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் இல்லையா? சனிக்கிழமை நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றது சனியின் பாதிப்பை குறைக்கக்கூடிய ஒன்று. அதனால நீங்க நல்லெண்ணெய் தேய்த்து அன்று குளியல் பண்ணலாம். காலையில இருந்து பிரதோஷ பூஜை முடிகிற வரைக்கும் மாலை 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பசி தாங்க முடியாதவங்க, வயசானவங்க பால், பழம், இளநீர் எடுத்துக்கலாம். எந்த காரணம் கொண்டும் மாலை 6 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. பால் எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம், மற்றபடி வேற எந்த உணவும் நாம எடுத்துக்க கூடாது. சாயங்காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த டைம்ல சிவாலயத்துக்கு போக முடிஞ்சவங்க போகலாம். இல்ல வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு என்னால கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க சிவசிவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருங்க. இந்த சிவாய நம, சிவசிவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பிரதோஷ நேரமான மாலை 4:30 6 மணி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போல பிரதோஷத்துக்கு போகும்போது, கோவிலுக்கு போகும்போது ஏதாச்சும் நான் பொருளை வாங்கிட்டு போலாமா அப்படின்னா, அன்று பிரதோஷத்தன்று நந்தி தேவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும். முதல்ல நந்தி தேவருக்கு ஆராதனை, அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அதனால அவருக்கு பிடிச்சது அருகம்புல் மாலை. நந்தி தேவருக்கு பிடித்த மாலை அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் மாலையை சொல்லலாம். அதே போல சிவப்பரிசி, வெல்லம் கலந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை அவருக்கு நிவேதனமா கொடுக்கலாம். பசும்பால், பன்னீர், இளநீர், சந்தனம், தேன், இந்த மாதிரியான பொருட்களை அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். வில்வ இலை இருக்கு இல்லையா, உங்களால எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு போயிட்டு அவர் காலடியில வைங்களேன், உடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து. சங்குப்பூ கிடைச்சா சங்குப்பூ கொண்டு போகலாம். நீல நிற பூக்கள், சனி பிரதோஷம் இல்லையா, நீல நிறம் சனி பகவானுக்குரிய மலர் இல்லையா, அந்த வண்ணம் நீல நிற வண்ணம். அதனால நீல நிலத்தில் இருக்கக்கூடிய பூ ஏதாச்சும் கிடைச்சா நீங்க அதை வாங்கிட்டு போகலாம். நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அன்னைக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு போய் வாங்கி போயிட்டு கோவிலுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணுவாங்க, கோவில்ல தினமுமே விளக்கேற்றுவாங்க இல்லையா? அப்படி அந்த விளக்கு எரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி நல்லவை மட்டுமே நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போயாச்சு, அபிஷேகம் எல்லாத்துக்கும் அபிஷேகத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்தாச்சு. எப்படி நான் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, சிவனை கும்பிடுவதற்கு முன்னாடி நாம நந்தி தேவரை வழிபாடு செய்ய வேண்டும். நந்தி தேவருடைய அருள், அவருடைய அருள் இல்லைன்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்காது. அதனால முதல்ல நந்தி தேவரை வழிபாடு செய்ய வேண்டும். நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு நடுவுல சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்யலாம். இதை பிரதோஷ தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு முறை பார்த்தாலே போதும், நமக்கு கோடி புண்ணியம் கிடைத்ததற்கான பலன் கிடைக்கும். பூஜை முடிஞ்ச பிறகு நந்தி தேவரோட காதுல உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொல்லலாம். வலது காதுல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசுல எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய காதுல நீங்க சொல்லிட்டு வாங்க. அவர்
சிவபெருமானின் காதுகளுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவை எடுக்க செய்வார் நந்திதேவர். கோவிலுக்கு போக முடியல, நான் வீட்லேயே பூஜை பண்ணலாமா அப்படின்றவங்க இந்த பிரதோஷ காலம்னு சொல்றோம் இல்லையா, பிரதோஷம் அன்று மாலை 4:30 6 மணிக்குள்ள வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில சிவபெருமான் ஏதாச்சும் உருவம் இருந்துச்சுன்னா நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம திருவண்ணாமலை சிவன் இருக்கு இல்லையா, அவருடைய படத்தை நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பீங்க. அவருடைய படத்துக்கு முன்னாடி அவருடைய படத்துக்கு அழகா தொடச்சி பொட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. சிவபுராணம் படிங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த சிவபுராணம் படிக்கிற முடியல அப்படின்றவங்க இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு உங்க மனசுல தொடர்ந்து இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாமே சிவபெருமானின் காலடியில் போய் சேர்ந்து, அவர் காலடியில் சேர்ந்தா என்ன ஆகும்? பிரச்சனைகள் தீர்ந்துடும் இல்லையா? அதனால அவருடைய காலடியில நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிடுங்க. சனிக்கிழமை பிரதோஷம் வர்றதால சனியின் தாக்கத்தை குறைக்க ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் கருப்பு எள்ளு எடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக சிவாலயங்களில் நவக்கிரக அந்த ஸ்தலம் இருக்கும் இல்லையா, அந்த நவக்கிரக சன்னதி இருக்கும் இல்லையா, அந்த நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு இல்லை சிவபெருமான் கோவில்ல பைரவர் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். சனீஸ்வரருக்கு இல்லைன்னா பைரவர் சன்னதியில என்ன பண்ணலாம், ஒரு சிறிய துணியில எள்ள முடிச்சா எடுத்துக்கோங்க. ஒரு துணியை சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த கருப்பு நிற எள்ளு இருக்கு இல்லையா, அதை முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க. இப்படி செய்யறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள், நோய், இது எல்லாமே தீர்ந்து சனி தோஷத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலகும். முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷம் அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு என்ன பண்ணுங்க, தயிர் சாதம் நீங்க தானமா கொடுக்கலாம், எலுமிச்சை சாதம் தானமா கொடுக்கலாம். இதனால பித்ருக்களின் ஆசி நமக்கு கிடைக்கும், நம்முடைய சந்ததி தழைக்கும். கோவில்ல பூஜை முடிஞ்ச பிறகு பிரசாதம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இல்லை நான் வீட்டில் வந்து தான் என்னுடைய விரதத்தை முடிப்பேன் அப்படின்றவங்க அந்த பிரசாதத்தை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சிவபெருமானை திரும்பவும் வழிபாடு செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த சனி மகா பிரதோஷத்தை சொல்லலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.